வணக்கம். ஔவையார் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர். ஔவையார் வழியிலிருந்து மொத்தம் 4: ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இதில் இந்த ஆத்திச்சூடி தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குழந்தையிலேருந்து நம்ம தமிழ் கற்றுக்கும் போதே அதுதான் கற்றுக்கிட்டோம். தமிழர் இந்த அத்தனை பேரும் அறிந்த ஒன்றுன்னு சொன்னால் அது ஆத்திச்சூடி தான் சொல்லலாம். இந்த ஆத்திச்சூடியில் மொத்தம் 109 வரிகள் இருக்குது. இது ஒரு ஒற்றை வரி அறிவுரைன்னு சொல்லலாம், அல்லது ஒற்றை வரி ஆலோசனை கூட சொல்லலாம். ஒரே வரியில் எல்லாருமே சொல்லி முடிச்சிருவாங்க. அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல் வரி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அறம் செய்ய விரும்பு. இதுதான் முதல் வரி. இந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற இந்த வரிக்கு ஏராளமான விளக்கங்கள் ஏராளமான பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்த உடனே இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு மொத்தம் 3 பதங்கள் இருக்குன்னு, அதாவது 3 வார்த்தைகள் அல்லது 3 சொற்கள். 3ஆக பிரிச்சுப்போம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறம் செய்ய விரும்பு அல்ல, அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான். 3 தான். இது மேலோட்டமாக பார்க்குற போதே நமக்கு மீனிங் புரிஞ்சு போகுது. அர்த்தம் நமக்கு நல்லா தெரியுது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்லது பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க. லவ் டூயிங் குட், அதுதான் அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. லவ் டூயிங் குட், இதுதான் அறம் செய்ய விரும்பு. ஆக இந்த முதல் தனித்தனியாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, முதல்ல நல்லது செய்யறதுக்கு ஆசைப்படணும், அவ்வளோதான். இது மிகச்சிறந்த ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்ல ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். அறிவுரை கூட இல்லை, இது ஒரு வழிமுறை. சரி, இனிமேல் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல விஷயம் எல்லாமே அறம் தான். இந்த அறத்துக்கு என்ன எதிர்ப்பதம் சொல்கிறாங்க தமிழ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அறம் என்பதற்கு எதிர் சொல்லாங்க நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மரம் அப்படின்னு சொல்கிறோம். மரம் இல்லை, மரம், சரிங்களா, வல்லினரா. இந்த மரம்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு முனை எதிர்த்து போரிட்டு அவனை வெற்றி கொண்டால் அதுதான் மரம். அதாவது வீரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. சோழனை எதிர்த்து சேரன் வென்றது, அல்லது பாண்டியனை எதிர்த்து சோழன் வென்றது, இது மாதிரிலாம் படிக்கணும் இல்லையா. இதெல்லாம் மரம் சார்ந்த செயல்கள். வீரத்தின் அடிப்படையில் வர்றது, எதிரியை போரிட்டு வெல்வது, அது மரம். அதற்கு எதிர்ப்பதமாகத்தான் அறம்னு சொல்கிறோம். இது வீரத்தின் அடிப்படையில் இல்லை, கருணையின் அடிப்படையில் வரக்கூடியது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் இருக்குது. மகாத்மா காந்தி பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிடவில்லை, போராடினார். ஆக போரிடுவது என்பது மரம், போராடுவது என்பது அறம். அதனால தான் அது ஒரு அறவழி அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திய வழியை சொல்லுகிற போது அறவழியில் போராடுகிறோம், அறப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரிடம் எதிர்த்து சண்டை போட்டு வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வழிகளில் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொல்லியே வெற்றி காண முடியும். அதுதான் அறம்ங்கிறது. ஆக நல்ல வழிகள், நல்ல செயல்கள், இதெல்லாம் அறம். சரி, அடுத்து செய்ய. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, அறத்தை விரும்புன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொல்லணும்? அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அறத்தை விரும்புவது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர், அவரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப இனிமையாக பழகுவார், ரொம்ப இனிமையாக பேசுவார். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவரை கேட்டால் எதுவும் சொல்லுவார், நான் அப்படிலாம் இல்லை, நான் இனிமையெல்லாம் பழகிறது இல்லை, நான் கொஞ்சம் அடிதடியில் இறங்கக்கூடிய ஆசாமி தான், ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் இனிமையாக பழகக்கூடியவர். ஆக எனக்கு அது பிடிக்கும், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் படிக்கிறது பிடிக்கும். பொதுவாக யாரை கேட்டால் அவங்க எனக்கு படிக்கிறது பிடிக்கும், ஆனால் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை. படிக்கிறது பிடிக்கும், நல்லதுன்னு தெரியும், ஆனால் செய்யறது இல்லை. அதனால தான் ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அறம் விரும்புன்னு சொல்லலை, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற. ஏன்னா அறத்து எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லதுன்னு எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும், ஆனால் ஏற்றுக்கிறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இளநீர் இருக்கிறது, மது இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும் இளநீர் ரொம்ப நல்லது அப்படின்னு, ஆனால் அது யாரும் அந்த அளவுக்கு விரும்புறதில்லை. ஆனால் போட்டி போட்டு கொண்டு போய் மதியை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அறம் அல்ல. ஆக அறம் செய்வதற்கே நம்ம விருப்பப்பட வேண்டும். அறத்தை விரும்புவது என்பது இரண்டாவது. ஆக நல்லதை செய்வதற்கு விருப்பப்பட வேண்டும். அறம் செய்ய. இந்த விரும்பு தான் உண்மையில ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இந்த மொத்த வாசகத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு பார்க்க போனால் இந்த விருப்பம் தான். என்ன தெரியுமா, இந்த விருப்பம் ரொம்ப நல்ல விஷயம். என்ன பார்த்தீங்கன்னாக்க, யாரான ஒரு செயலை செய்யணும்னு சொன்னால் முதல்ல அதுக்கு ஒரு விருப்பம் வரணும். இந்த விருப்பம் இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம எளிய ஒரு உதாரணமாக பார்க்கலாம். நம்ம வீட்டு சின்ன பையன் இருக்கான், 5 வயசோ 6 வயசோ 8 வயசோ 10 வயசோ இருக்கும் வச்சுங்களேன். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விருப்பம் இருக்குது. அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு வகுப்பில் சேர்த்து விடுறோம். காலையில் 6 மணிக்கு வர சொல்கிறாங்க ப்ராக்டிஸுக்கு. என்ன பண்ணுறான், 5:30 மணிக்கு நம்ம சொல்லாமலே எழுந்து ரெடி ஆகிடுறான். 6 மணிக்கு நம்ம எழுப்ப வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த விருப்பம் வருகிற பொழுது தானாகவே அந்த செயல் சேர்ந்து விடுகிறது. யாரும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த விருப்பம் தான் நாளடைவில் ஒரு பேரார்வமாக வளருகிறது. அதாவது டிசையருங்கிறது ஒரு பேஷனாக மாறுது. எடுத்த உடனே ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், சிறிதாக அதில் ஊன்றி செயல்படுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பேரார்வமாக அது வளர்ந்து நிற்கிறது. சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசும்போது எல்லாமே சொல்லுவாங்க அப்படிதான். எப்படி சச்சின் டெண்டுல்கர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வர முடியுது அப்படின்னா, ஆரம்பத்தில் அவருக்கு அதில் இருந்த ஒரு விருப்பம், ஒரு ஆர்வம்.
இந்த விருப்பமும் ஆர்வமும் தானாக வரணுங்கிறதுலாம் இல்லை, நாம் ஒருவர் மீது திணித்து கூட இந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியும். பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், இதே கிரிக்கெட்லேயே ஆகட்டும், டென்னிஸ்லேயே ஆகட்டும், இல்லை செஸ்ஸில் இருக்கட்டும், அல்லது கேரமில் இருக்கட்டும். ஆரம்பத்தில் அவங்க மிகப்பெரிய விருப்பம்லாம் இருக்காது, பெற்றோர்களோடு யாரோ ஒரு மீது திணித்து இருப்பார்கள். ஆனால் நாளாக அது தானாக ஒரு ஆர்வம் விருப்பம் வந்து விடுகிறது. அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா போகிறோம், அப்புறம் யாராலும் தடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நல்ல கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போயிருக்கிற ஒரு பையனை வந்து இன்னைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முகம் வாடி போகுது. ஏன் அப்படின்னா அவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதற்கு நம்ம தடை விதிக்கிறோம். ஆக என்ன ஒரு தடை வந்தாலும் அதையே மீறி செய்ய வேண்டிய அந்த ஒரு உந்துதல் எங்கேருந்து வருதுன்னா அந்த விருப்பம்ல தான் வருது. ஆக அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்லது செய்வதற்கு விருப்பப்படு, ஆசைப்படு. முதல்ல அந்த ஆசை வேணும், அதுலேருந்து தான் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான். இதில் என்னெல்லாம் நமக்கு தோணுது அப்படின்னா, இது என்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, இது சிறுவர்களுக்கு மட்டும்தானா, அதுனா அப்படி இல்லை, பெரியவங்களுக்கும் அதுதான். ஏன்னா பல பெரியவர்களுக்கு நம்ம நல்லதை எடுத்து சொல்வது கூட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே நேரம் இருந்து அவங்க நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அதற்கான அவகாசம் பிற்காலத்தில் இல்லாமலே போய்விடுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனே சிறுவர்களுக்கே சொல்லும்போது நல்லது செய்ய ஆசைப்படுங்க, அதுக்கு விருப்பப்படுங்க, எது நல்லதுன்னு பாருங்கள். சாப்பாட்டில் இருந்து, பழக்க வழக்கங்கள்லேருந்து, படிப்புல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் பிரித்து பாருங்கள். இதெல்லாம் நல்லது, இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க அப்படி சொல்கிறோம். அப்போது என்ன அர்த்தம்? வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் யாரையும் எதுவும் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு விருப்பம் வருகிற மாதிரி நாம் நடந்து கொண்டாலே போதும், அவர்கள் நல்லது செய்ய தொடங்கி விடுவார்கள். இது போதும். ஆக ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த எளிய வழிமுறையை இந்த ஒற்றை வாசகத்தில் ஔவையார் கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, லவ் டூயிங் குட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.